Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். முதலமைச்சரை தாண்டி விகே பாண்டியனை வந்து ரெண்டு பேரும் வந்து இப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவரை இந்த அளவுக்கு அட்டாக் பண்ணது என்ன காரணம்? விஜய் ஜனதா தரத்துக்கு வாக்களிச்சுட்டு இருக்காங்க. அப்போ எதிர்கட்சியாக நம்ம மாறணும், அதுக்கப்புறம் அவருடைய காலத்துக்கு பிறகு நம்ம ஆட்சியை பிடிச்சிடலான்றது தான் இவங்களோட பிளான். இதுக்கு இடையில தான் ஒரு தமிழர் வர்றாங்க. ஏற்கனவே தென்னிந்தியா பூரா இந்தியாவில் இன்னைக்கு பிஜேபி தோத்து ஓட போகுது, ஆட்சி வரப்போறது இல்லை அப்படின்றதுக்கு கல்லை தூக்கி அவங்க தலையில் போட்டது யாருன்னா தமிழ்நாடு. பாண்டியன் வந்து எப்படின்னா ஒரு பியூரோக்ராட்டாக இருந்து அரசியல்வாதியாக அவங்க முதல்வரால் நியமிக்கப்பட்டவர், அழைத்து வரப்பட்டவர். தானா பதவியை தேடியோ அது அரசியலை தேடியோ வராது, அழைத்து வரப்பட்டவர் மாநிலத்தோட சிஎம்னால. ஏன்னா அந்த மாநிலத்துக்கு அவ்வளோ விஷயங்களை செஞ்சுருக்காரு. ஒரியர்கள் ஒரிசாவை பொறுத்தளவுக்கு நீங்கள் டிராவிடியன் அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த ஜீன் ஏன்னா ஒரிசாலேருந்தே ஸ்டார்ட் ஆகும். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா மட்டும் கிடையாது. மோடியா பாண்டியனா? பாண்டியனை ஒரு இடத்துல ஒரிசால எந்த தொகுதியில் வேணாலும் நிறுத்துங்க, மோடியை வந்து நிறுத்துங்க. மோடி மண்ணை கவி டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க. பாண்டியன் ஒரு நாள் ஒரிசால முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதி விரைவில் இருக்கு. ஒரிசால போய் ஒரு குஜராத்தியை ஓட விட்டு விரட்டுறது அப்படின்றது இருக்குங்களா? வணக்கம் சார். வணக்கம் பிரபு. நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் வந்து இறுதிக்கட்டத்தை எட்டி இருக்கிற நிலையில் ஒடிசாவில் பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஆளும் கட்சி தலைவர் முதல்வர் நவீன் பட்நாயக் அவரை சீன்றதை விட அடுத்த தலைவராக இப்போது கட்சியில் இருந்திருக்கக்கூடிய விகே பாண்டியன், ஸோ அவரை தான் வந்து மோஸ்ட்லி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அமித்ஷா பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு தமிழர் வந்து இங்கே ஒடிசாவை ஆளலாமா, ஒரு ஒடியா மொழி தெரிந்த ஒரு இங்கே இந்த மண்ணை சேர்ந்தவர் தான் வந்து இங்கே ஆளணும்னு சொல்லி இடையில வந்து பிரச்சாரத்தில் பேசியிருக்காரு. முதலமைச்சரை தாண்டி விகே பாண்டியனை வந்து ரெண்டு பேரும் வந்து இப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவரை இந்த அளவுக்கு அட்டாக் பண்றது என்ன காரணம்? விகே பாண்டியன் அந்த அளவுக்கு ஒரு தலைவரா, தனிப்பெரும் தலைவரா அங்க உருவெடுக்கிறாரு. அவர் தனிப்பெரும் தலைவரா உருவெடுக்கிறாரோ இல்லையோ, அதாவது நம்ம மோடிஜியை சொல்றோம் நீங்க நினைச்சுக்காங்க, அமித்ஷாஜி சொல்றோம்னு வச்சுக்காங்க, இவன் எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பான் பாருங்க. இந்த மாதிரி பேசுறவன்லாம் இவன் முதல்ல இவன் முதுக சொல்லிறதுக்கு வழியை காணாம், அதே முடியாது. இருந்தாலும் மோடிஜியை நம்ம டீசெண்டாக கேட்கணும் அப்படின்னா, எதற்காக அவர் வந்து குஜராத்ல இருந்து வந்து உத்தரப்பிரதேசில் வந்து போட்டி போடணும்? முதல்ல அதாவது நம்ம என்ன பேசுகிறோம், எதுக்கு பேசுகிறோம், நம்ம யார், நமக்கு என்ன தெரியும், நம்ம எங்கேருந்து ஓடி வந்தவன் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு மனிதர் தெரிந்து கொண்டு இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி அறிவு இருக்கிறவர்கள் அது மாதிரி பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். ஆனால் மோடிஜி வந்து கடவுள் அவதார், அவரை நம்ம அப்படி சொல்ல முடியலன்னா கூட சராசரி மனிதனாக இருந்தால் நம்ம அப்படி தான் கேள்வி கேட்போம். என்ன புல்லு பிடுங்கிறதுக்கு நீ அங்கேருந்து இங்கே வந்தான்னு கேட்போம். சராசரி மனிதனாக சாதாரண ஆளாக இருந்தால் கேட்கலாம். ஆனால் ஜியை நம்ம கேட்க முடியுமா? அவர் கடவுளோட அவதாரம் அப்படின்றதுனால கேட்க முடியாது. அதை பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரிசாவில் மண்ணின் மைந்தர் நவீன் பட்நாயக்கு அவர் வந்து ஒரு மன்னர் மாதிரியே அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் 25 வருடமாக அந்த மக்கள் நம்பிக்கைக்குரியவராக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாரு. அடுத்து இன்னும் ஜெயிக்க போகிறாரு, அடுத்து 30 வருஷம் ஆட்சி பண்ணுவார் அப்படின்ருக்கு. ஸோ அவரை போய் ஏன் சுரண்டி விடுறீங்கன்னு தெரில. ஏற்கனவே நவீன் பட்நாயக் எந்த கான்ட்ரவர்சிலையும் சிக்காதவர், மத்தியில் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு போக்கு தான் கடந்த காலத்தில் காங்கிரஸோடையும் சரி, அப்புறம் பிஜேபியோட போன பீரியடில் ஃபுல்லாகவே அவர் அப்படியே ப்ரோ பிஜேபியாக தான் போயிட்டு இருந்தப்போ பார்லிமெண்ட்டில் தான் தேசத்து சம்மந்தப்பட்ட விஷயம்னா அப்படியே கையெழுத்து போட்டுருவார். இப்போ என்னென்னா அவரை ஒழித்து கட்ட வேண்டும், அவரை சுரண்டி பார்க்குறாங்க. நம்ம வந்து அவருக்கு அப்புறம் எதிர்கட்சியே இல்லாமல் போயிடுச்சாங்க. வந்து மக்கள் வந்து ஒரே கட்சியான விஜய் ஜனதா தரத்துக்கு வாக்களிச்சுட்டு இருக்காங்க. அப்போ எதிர்கட்சியாக நம்ம மாறணும், அதுக்கப்புறம் அவருடைய காலத்துக்கு பிறகு நம்ம ஆட்சியை பிடிச்சிடலான்றது தான் இவங்களோட பிளான். இதுக்கு இடையில தான் ஒரு தமிழர் வர்றாரு. ஏற்கனவே தென்னிந்தியா பூரா இந்தியாவில் இன்னைக்கு பிஜேபி தோத்து ஓட போகுது, ஆட்சிக்கு வரப்போறதுக்கு இல்லை அப்படின்றதுக்கு கல்லை தூக்கி அவங்க தலையில் போட்டது யாருன்னா தமிழ்நாடு. தமிழர்கள் அப்படின்னாலே மோடிக்கும் சரி அமித்ஷாவுக்கும் சரி ஒரு நடுக்கம் வந்துடும். இது சரி என்னடா சனியன், தமிழ்நாட்டில் தான் இப்படி ஆயிடுச்சு, ஒன்றும் 0 போச்சு, இவ்வளோ கோடிக்கணக்கு செலவழித்தோம், சில முட்டாள்களை பதவி கொடுத்து காசை கொடுத்து அதெல்லாம் பண்ணோம், இருந்தாலும் நம்ம அங்கேயும் போங்கா போகிறோன்ற நேரத்தில் ஒடிசாவில் ஒரு தமிழனான்றவனே சாக்காரன் பாண்டியனை பார்த்து. பாண்டியன் வந்து எப்படின்னா ஒரு பியூரோக்ராட்டாக இருந்து அரசியல்வாதியாக அவங்க முதல்வரால் நியமிக்கப்பட்டவர், அவர் அழைத்து வரப்பட்டவர். அவர் தானாக பதவியை தேடியோ அது அரசியலை தேடியோ வராதவர், அழைத்து வரப்பட்டவர் அந்த மாநிலத்தோட சிஎம்னால. ஏன்னா அந்த மாநிலத்துக்கு அவ்வளோ விஷயங்களை செஞ்சுருக்காரு. ஏன்னா ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் அதை அந்த மாநில முதலமைச்சர் பார்த்துக்குவாங்க. அந்த மாநில மக்கள் ஓட்டு போட்டால் ஜெயிக்க போகிறாங்க, சரியா?
ஓட்டு போடலைன்னா தோக்க போகிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஏன் வயித்தெரியுது அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை சார், அவங்க நவீன் பட்நாயக் அட்டாக் பண்ண தாண்டி இப்போ கார்த்திகேய பாண்டியன் இவரை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு அதெல்லாம் இவர்களே துரத்தி விட்ட, இவர்களே அரசியல் அனாதை ஆகிட்டாங்க, மோடியும் அமித்ஷாவும். அதனால யார் மேலே விழுந்து பிடுங்குறதுன்னு சொல்லி அங்கே போய் பாஞ்சிக்கிட்டு இருக்காங்க பாண்டியன் மேலே. பாண்டியன் வந்து அந்த மக்களுடைய அன்பை பெற்றவர், அந்த மக்களுக்காக பணியாற்றியவர். இவங்க இனிமே தான் நாங்கள் வந்தால் அதை செய்வோன்றாங்க. இந்த 10 வருஷமாக ஒரிசா மக்களுக்கு எதையுமே பண்ணலை. ரைட்டா? இவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தவங்களுக்கும் ஒன்றும் பண்ணலை. உத்தரப்பிரதேசத்தில் இவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள், அதற்கும் ஒன்றும் பண்ணலை. ஒன்று ராமர் கோயில் கேட்டிருக்காங்க, அதுக்கும் கூட்டம் வரல. ஸோ இப்படி இருப்பவர்கள் வந்து இன்னொரு இடத்துல போய் பாண்டியனை குறை சொல்கிறதுக்கு இவர்களுக்கு எந்த அருகதையுமே கிடையாது. அந்த மாநில மக்கள் முடிவு பண்ண வேண்டியது. அந்த மாநில மக்கள் என்ன முடிவு பண்ணுவாங்க, யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு 4ஆம் தேதி தெரிஞ்சு போயிடும். சரியா? அவதூறை பரப்புறது தான் இவங்களோட வேலையை. அதாவது என்னென்னா, ஒரு சராசரியான மனிதர்களே கிடையாது. ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, நான் வந்து தெய்வ பிறவின்னு சொல்லி. அந்த ஒரு இப்போ வயதான அம்மா இருந்தது, அவர் காலில் விழுந்தார், அது யாருன்னு தெரியல. இப்போ கேட்டால் எங்கள் அம்மா செத்து போச்சுன்னு. ஏழை தாயின் மகன் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து வேறு ஏதோ சொல்லியிருக்காரு, தாயே கிடையாதுன்றார். அடுத்து தந்தையே கிடையாதுன்றது தான் இவர் சொல்ல வர்றதுக்கு அர்த்தம். என்னை வந்து இறைவன் படைத்து பயாலஜிக்கலாக பிறக்கலைன்றது அப்படின்னு இவர் சொல்லியிருக்காருல்ல. 4ஆம் தேதிக்கு அப்புறம் தெருவில் விட போகிறாங்க. அதே இறைவன் என்ன பண்ணுறான்னு பாருங்க. அதை தாண்டி சரி, இப்போ பாண்டியன் இவர் வந்து இப்போ ஒடிசாவில் வந்து என்ன சொல்கிறது, இப்போ முதல்வருக்கு அடுத்து இவர் செயல்படுத்த திட்டங்களை தான் வந்து அங்கே வெற்றிகரமாக செயல்பட்டு இருக்கு. மக்கள் மத்தியில் வந்து ஒரு ஆதரவு பெற்ற ஒரு தலைவராக வந்து இருக்காருன்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். ஸோ ஒடிசாவுடைய அரசியல் அங்கே வந்து தமிழராக போய் ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த அளவுக்கு மக்களோட அன்பை பெற்றிருக்காரு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதை பற்றி நீங்கள் வரலாற்று காலத்திலேருந்து ஒரிசாலாம் வந்து நம்ம இப்போ ராஜேந்திர சோழன் ஆளுகை கீழே இருந்தது தான். கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான்றாங்கல்ல. கடாரன்றது கெடா இப்போது மலேசியாவில் இருக்குது. கங்கை கொண்டான்றது கங்கை வந்து இங்கே உள்ள யூபியில் உள்ள கங்கை கிடையாது. ஏன்னா ஒரிசாவை தாண்டினோடனே அந்த கங்கையோட துவக்கம் யூபிக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்குல்ல, அந்த பகுதியை தான் வந்து ஒரிசா வரைக்கும் ராஜேந்திர சோழன் ஆளுகை கீழே இருந்ததான கல்வெட்டுகள் ஆவணங்கள்லாம் இருக்குது. சரியா? ஒரியர்கள் ஒரிசாவை பொறுத்தளவுக்கு நீங்கள் டிராவிடியன் அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த ஜீன் யாருன்னா ஒரிசாலேருந்தே ஸ்டார்ட் ஆகும். அது தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா மட்டும் கிடையாது, ஒரிசாலேருந்தே ஸ்டார்ட் ஆகும். நமக்கும் ஒரிசாவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புன்றது இன்றைக்கி நேற்று கிடையாது. விஜயன் காலத்தில், அதாவது இலங்கையில் சிங்கள மக்கள் உருவானாங்கல்ல, பௌத்த மதத்தை பரப்பியது வந்து விஜயன். அது வந்து சிங்கள வரலாறுலேயே வரும். புரியுது அவங்களுக்கு? இலங்கை வரலாறுலேயே இருக்காது. சரியா? சூலவம்சம், மகாவம்சத்தை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். விஜயன் தான் வந்து அவர்களுக்கு தலைவன் மாதிரி. விஜயன் போய் தான் பரவாயில்ல. அந்த விஜயன் எங்கேருந்து வராருன்னா ஒரிசாலேருந்து வராருன்றதுக்கான ஆவணங்கள் இருக்குது. அங்கேருந்து வந்து பாண்டிய நாட்டில் 700 பெண்களை அவர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. யாருக்குன்னா விஜயன் கூட வந்தவர்களை, அவர்கள் வந்து பௌத்த மதத்தை பரப்புவதற்காக வந்த சன்னியாசிகள், அந்த ஞானிகள் அப்படின்னு சொல்லி வந்து பாண்டிய நாட்டில் தங்குறாங்க. இவர்களை ரொம்ப நேர்மையான நல்லவங்களாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பாண்டிய மன்னனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. கல்யாணம் பண்ணாமே வீணா போயிடாதீங்கன்னு சொல்லி ஒரு 700 பாண்டிய நாட்டை சேர்ந்த பெண்களை கட்டி கொடுக்குறாங்க. அவர்களுக்கும் கட்டி கொடுத்து எல்லாம் இருக்காங்க. கொஞ்ச நாள் கழித்து அவர்களே படகை ஏற்றி அங்கே அனுப்பிடுறாங்க, இங்கே இலங்கைக்கு. இப்படி தான் இலங்கை வரலாறே ஆரம்பிக்குது. அப்போ இருக்கும்போது இந்த சிங்களன்ற இனம் உருவானதே வந்து ஒரிசாவை சேர்ந்தவர்களுக்கும் மதுரை பாண்டிய நாட்டை சேர்ந்தவர்களுக்கும் கலப்பா பிறந்தவன் தான் சிங்களன்றது வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ இது மாதிரி வரலாற்று காலங்கள் பாண்டியர்கள் காலத்திலிருந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரிசாவுக்கும் தமிழர்களுக்குமான தொடர்பு இருக்குது. இது ஒரு வேறு டாபிக் இது. சரியா? இப்போ வந்து ஒரு பாண்டியன் அங்கே போயிருக்கார். படத்துலலாம் பார்ப்பீங்கள்ல, பழைய ஞாபகம் வரும், பழைய மன்னர் வந்து அங்கே போவார்ன்ற மாதிரி. மதுரையை சேர்ந்த அந்த பாண்டியன் அங்கே போயிருக்காரு, ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்திருக்காரு. அது வரலாற்றை விட்டுடலாம். நடைமுறையில் பார்த்தீங்கன்னா அவர் டெப்டி கலெக்டராக அங்கே ஆன உடனே அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, மிகப்பெரிய பொறுப்பை வந்து நவீன் பட்நாயக் கொடுக்குறாரு. கொடுத்தா ஒரு புயல் வருது. அந்த புயலில் வந்து மக்கள் பாதிக்காத அளவுக்கு உடனடியாக அலர்ட் பண்ணி எல்லாமே பண்ணிவிட்டு ஒரு சேதம் வராமல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த பணியை அவர் கொடுக்கும்போது, அதற்கு முன்பு புயல் வெள்ளம் வந்தாலே ஒரிசால மிகப்பெரிய அழிவு வரும். செய்தியெல்லாம் பார்த்துருப்போம். ஒரிசா வெள்ளம்ன்றது சின்ன வயசில் நாங்கள் தேட்டருக்கு சினிமாவுக்கு போகும்போது நியூஸ் ரீலில் ஓடும், பீகாரில் வெள்ளம் அப்படின்னு ஒரு கரகரத்த குரலில் வரும். இந்திரா காந்தி ஹெலிகாப்டரில் போய் பார்க்குறதெல்லாம் ஒரிசாவில் வெள்ளம்ன்றதெல்லாம் இருந்த காலம்லாம் இருந்தது. ஆனால் பாண்டியனுக்கு இந்த பொறுப்பு கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு உயிர் சேதம், ஒருத்தர் கூட உயிர் சேதம் இல்லாமல் எல்லாத்தையும் எவாக்குவேட் பண்ணி எல்லாருக்கும் உணவளித்து அந்த வெள்ளத்தால், அந்த புயலால் யாரும் பாதிக்கப்படாத அளவுக்கு ஒரு சக்ஸஸ் பண்ணுறாரு. முதலமைச்சரே ஷாக் ஆகிறாரு. புதுசாக வந்து இன்னும் கலெக்டராக கூட ஆகலை, டெப்டி கலெக்டராக இருக்கிறவரை இவ்வளோ தூரத்துக்கு பண்ணியிருக்காருன்றதுலே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி எடுத்தோடனே பாண்டியன் மேலே மிகப்பெரிய வருது. அதற்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அப்புறம் கொஞ்ச நாள் ஆகிறாரு. ஆன உடனே அங்கே ஒரு சொசைட்டி
ஆரம்பிக்கிறாங்க. இது நவீன் பட்நாயக் வந்து அவருடைய கனவு எப்படின்னா, ஏழைகளுக்கு பூரா வீடு கொடுக்கணும். இன்றைக்கி தானே மோடி அதில் காப்பி பண்ணி தான் மோடி பண்ணுறது. அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னா, ஏழைகளுக்கு வீடு கொடுக்கணும், அது அவர்களுடைய பங்களிப்பும் இருக்கணும்னு சொற்பமாக ரிக்ஷா ஓட்டுறவங்க, கூலி தொழிலாளர்கள், இந்த வரலாங்களா இவங்க வந்து ஒரு சொற்ப காசு ஒரு டெய்லி ஒரு 10 ரூபாயா 20 ரூபாயா வந்து இந்த சொசைட்டியில் கட்டிகிட்டே இருக்கணும். கட்டிகிட்டே என்னென்னா ஒரு அமௌண்ட்டு சேர்ந்தோடனே அரசு ஒரு அமௌண்ட் போடும், ஒரு இடத்த வைத்து அதில் வீடு கட்டுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டம் போடுறாங்க. அந்த திட்டம் அற்று ஃப்ளாப் ஆகி 3 கோடி ரூபாய் வரைக்கும், நான் சொல்கிறேன் 20 வருஷத்துக்கு முன்னாடியே 3 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இயங்கிட்டு இருக்கு. உடனே பார்க்குறாரு, ஒரு திறமையான இளைஞராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொசைட்டியில் இவரை போட்டால் 3 மாதத்தில் அந்த சொசைட்டியில் மிகப்பெரிய லாபம் வர்ற மாதிரியும், சொசைட்டியை தூக்கி நிறுத்தி பல மக்கள் வந்து என்ன பண்ணிட்டான்னா, அவன் இருந்த காசெல்லாம் கொண்டு வந்து போட்டுட்டான். பல ஆயிரங்கள் அந்த காலத்தில் அவர்களுடைய சேமிப்பு வருமானம் வீட்டுக்காக போட்ட காசு பூரா போங்க ஆயிடுச்சு, அந்த கம்பெனி லாஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி, அவ்வளோதான்ற மாதிரி நிலையில் அவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து அந்த கம்பெனியை லாபத்தில் 3 மாதத்தில் கொண்டு வந்தவர் பாண்டியன். இப்படி அதிசயிக்கத்தக்க அறிவுபூர்வமான பல செயல்பாடுகளை செய்ததுனால தான் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவர் மேலே மிக பாகமாக இருக்கார். 2வது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் முக்கிய பதவிகள் அவரை தேடி வருது, எல்லாத்துலேயும் சக்சீட் பண்ணுறாரு. அதற்கப்புறம் அவரோட பர்சனல் செக்ரட்டரின்ற அளவுக்கு போயிட்டு அவருக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கார். அது ஒரு பக்கம். இது வந்து அஃபிஷியலாக. அன்அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அவருக்கு குழந்தை இல்லை, கல்யாணமே பண்ணல. அவர் விஜய் பட்நாயக்கோட மகன் தான் நவீன் பட்நாயக். நவீன் பட்நாயக் கல்யாணமே பண்ணல. அப்போ வந்து இவரோட இந்த இது முடிஞ்சிருமான்றப்ப கிட்டத்தட்ட ஒரு தத்து மகனை போல அவரை தத்தெடுத்துக்கிட்டு அவரை பயன்படுத்தி கொண்டு அவர் வந்து ஒரிசா மக்களுக்கு மிகப்பெரிய காரியங்கள்லாம் செஞ்சுருக்காரு பாண்டியன். அதனால் ஒரிசா மக்களுடைய மனசில் இடம் பிடிச்சிருக்காரு. மோடியா பாண்டியனா? பாண்டியனை ஒரு இடத்துல ஒரிசாவில் எந்த தொகுதியில் வேணாலும் நிறுத்துங்க, மோடியை வந்து நிறுத்துங்க. மோடி மண்ணை கவி டெபாசிட் கூட வாங்க மாட்டார். எப்படி மோடி தமிழ்நாட்டில் போட்டி போட்டால் டெபாசிட் வாங்க மாட்டாரோ அதுக்கே சிக்கலாயிருமோ, கேரளாவில் போட்டிக்கிட்டால் மோடி எப்படி டெபாசிட் வாங்க மாட்டாரோ, அதே மாதிரி நீங்கள் வந்து அங்கே போய் நவீன் பட்நாயக்கோடலாம் மோத வேணாம். பாண்டியன் ஒரு தொகுதியில் நிற்கிறாரு அப்படின்னா, எம்பி தொகுதியில், அங்கே போய் மோடி போட்டால் மோடிக்கு டெபாசிட் கிடைக்காது. கண்டிப்பாக சார். நீங்கள் வந்து பாண்டியன் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அதிகாரியாக இருந்து அங்கே வந்து மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரை பெற்று இதுக்கப்புறம் போய் தன்னுடைய பதவி ராஜினாமா பண்ணிட்டு விருப்ப ஓய்வு பெற்றுட்டு அதுபடி போய் கட்சியில் சேர்ந்து இன்றைக்கி வந்து அவர் கேபினெட் அமைச்சர் அந்தஸ்துக்கு பொறுப்பு கொடுத்து வச்சிருக்காருன்னா, இவ்வளோ பேர் இருக்கும்போது அவருக்கு வந்து வாரிசு கிடையாதுன்னு சொன்னீங்க. ஆனால் அவருக்கு வந்து மருமகன் அருண் பட்நாயக்னு ஒருத்தர் இருக்காங்க. இவங்களெல்லாம் தாண்டி கட்சியில் மூத்த தலைவர்கள்லாம் இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி பாண்டியனை சூஸ் பண்ணி வச்சிருக்காரு. என்ன அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இவருடைய அரசியல் வாரிசு அடுத்து இவர் தான் ஒடிசாவணி அடுத்து சொல்றதெல்லாம் கிடையாது. அவர் தான் அரசியல் வாரிசு. அது என்ன டிக்ளேர் பண்ணல, அவ்வளவுதான். பாண்டியன் ஒரு நாள் ஒரிசால முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிவிரைவில் இருக்கு, நெருங்கி கொண்டே இருக்கிறது. அது எப்படின்னா, இவர் வந்து ஒடிசாவுக்கு போனதே வந்து இவங்க ஒய்ஃப் வந்து இவர் குஜராத்தில் தான் ஐஏஎஸ் அதிகாரியா இருந்திருக்காரு. ஒடிசா கேடர் அவங்க மனைவியை கல்யாணம் பண்றதுனால அதுக்கப்புறம் தான் அவர் கேடரே மாறி போயிருக்காரு. இன்னைக்கு வந்து அப்படி போனவர் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய இதுதான் வந்து ஒரு இறைவன் செயல் அப்படின்றது. குஜராத்தில் தேர்வு செய்யப்பட்ட ஒரு தமிழன் ஒரிசாவில் போய் ஒரு குஜராத்தியை ஓட விட்டு விரட்டுறது அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படிதான் வந்து பாண்டிய நாட்டு மண்ணில் இருந்து போய் குஜராத்தில் போய் ஒரு ஒரிசா பெண்ணை திருமணம் செய்து ஒரிசா கேடராக மாறி குஜராத்திகளை ஓட அலற விட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் வந்து இதுதான் தெய்வ செயலை தவிர மோடி சொல்கிறது நான் வந்து தெய்வ குழந்தை கிடையாது, பாண்டியன் தான் தெய்வ குழந்தை. அதை பாண்டியன் சொல்லிக்கல, இறைவனாக பார்த்து இவர்களை ஓட விரட்டுவதற்காக பாண்டியனை வளர்த்திருக்காரு இறைவன் வேணா, அந்த பூரி ஜெகநாதன் வேணா சொல்லாமே தவிர இந்த இறைவன் வந்து இந்த மோடியை வந்து வச்சிருக்காருன்றது மோடியா சொல்லிக்கிறது. நவீன் பட்நாயக் பற்றி படிக்கும்போது அவர் யாரையும் எளிதில் நம்ப மாட்டார். அப்படி தன்னுடைய அரசியலுக்கு வந்து யாரோ எதிராக வருவாங்கன்னா அவங்கள வந்து கண்டிப்பாக வந்து விலக்கி விட்டுருவாருன்ட்டு அவருக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பார் இதில். ஸோ இப்போ வந்து அவருடைய தேர்வு வந்து பாண்டியனாக இருக்கு. ஆமாம், அவரே வந்து இது பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது அது வந்து என்ன சொன்னாலும் அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அரசியல் வாரிசாக தான் நம்ம பார்க்குறோம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாயாவதின்னு ஒரு பாடாவதி இருக்குது யூபியில். ஸோ இந்த மாயாவதி எப்படி வந்துச்சுன்னா, மாயாவதியோட செல்வாக்கில் வளரல. கன்சிராம்னு ஒரு மிகப்பெரிய தலைவர், அசைக்க முடியாத, அதாவது பட்டியலினத்து மக்களுடைய காவலன், பட்டியலினத்து மக்களுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் தியாகம் செய்து திருமணமே செய்து கொள்ளாமல் இருந்த கன்சிராம், அவர் வந்து பார்த்து கூட இருக்கன்னு வளர்த்து விட்டால்தான் மாயாவதி. அப்புறம் அது சில பாடாவதி செயல்களை பிற்காலத்தில் செஞ்சு பியூட்டி பார்லர் போகிறதுக்கு சிஎம்மாக இருக்கும்போது ஃப்ளைட் எடுத்துகிட்டு பியூட்டி பார்லரை போய் ஃபேஸ் ப்ளீச் பண்ணுறதுக்கு பாம்பே போகிறதுக்கு தனி ஃப்ளைட்டில் போவாங்க அவங்க. அதுக்கப்புறம் செருப்பு வாங்குறதுக்கு அவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் அனுப்பிவிடுவாங்க ஃப்ளைட்டில் போய் நீங்கள் ஒரு 10 மாடல் செருப்பு வாங்கிட்டோம். இதெல்லாம் மாதிரி பாடாவதி வேலையை பண்ணி தான் அது வீணாக போய் காலியாகி போச்சு. அது வந்து மக்கள் தீர்மானிப்பாங்க, பிற்காலத்தில் பண்ணணும். இப்படி வந்து நிறையா மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர்கள் கையை காட்டின பலர் வந்து
அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் கலைஞர் எடுத்துக்கங்க, எத்தனையோ பாண்டியன் வந்து ஒரு அதிகாரியா மக்கள் வந்து பாராட்டியிருக்காங்க. ஒரு அரசியல் தலைவரா இப்படி ஒடியா மக்கள் அவங்களுக்கு கூட அந்த பாண்டியனா இப்போ மோடி அங்க பிரச்சாரம் பண்ணும்போதே அதை தான் வச்சு முன்னிறுத்துறாரு. ஒரு தமிழர் வந்து உங்களை ஆளலாமா? எங்கேயோ 4ஆம் தேதி 4ஆம் தேதிக்கு அப்புறம் காணாமல் போகக்கூடிய ஆள், நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு ஆளை வந்து நிரந்தரம்னு எதையுமே சொல்ல முடியாது. மோடியா பாண்டியனான்றது 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். 4ஆம் தேதிக்கு அப்புறம் தெரியும். மோடி அரசியலில் இருக்காரா, இல்லை எங்கே ஓட போகிறாரு அப்படின்றதே இப்போ டாக் அதுதான் போயிட்டுருக்கு. பூரி ஜெகநாதர் கோயிலுடைய அந்த கருவூல அறை சாவி வந்து தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு. நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர்லாம் கண்டனம்லாம் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களை வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழர்னு பேசுறாரு. இப்போ தமிழ்நாட்டு மக்களை வந்து இப்போ தெரிஞ்சு போச்சா யார் திருடன்னு சொல்லி. அதாவது உங்களை ஆட்டையை போடுறதுக்காக எது வேணாலும் சொல்லுவாங்க. இப்போ ஒரு அரசியல் பிரச்சாரம் தாக்கி பேசுறதுன்னா இப்போ வந்து மாநில முதல்வர் இருக்காரு, நவீன் பட்நாயக் இருக்காரு. அவருடைய அந்த கொள்கைகள் அவரை பற்றி பேசலாம், விமர்சிக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு இப்போதான் சமீபத்தில் கட்சியில் சேர்ந்திருக்காரு. இப்போ அடுத்து இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராரு. ஒரு அதிகாரியாக இருந்திருக்காரு. பாண்டியனை வந்து கார்னர் பண்ணி இந்த அளவுக்கு மாறி மாறி தார்குச்சி கையில் வச்சிருக்க பாண்டியன் தானே முதல்வர். அவர் பாட்டு நிற்கிறார், கையில் தார்குச்சியோடு நிற்கிறது பாண்டியன் தான். எங்கே சொருகுவாருன்ற ஆளை பார்த்து தானே பயப்படுவாங்க, சும்மா நிற்கிறவங்கள பார்த்து பயப்பட மாட்டாங்கல்ல. ஸோ அது மாதிரி தான் இவர்கள் வந்து வளைச்சு முதல்ல RSS துரத்தி விடப்பட்டாங்க. 2 பேரும் அனாதையாக சுற்றிட்டு இருக்காங்க. தங்குமிடம் கூட இருக்காது. 4ஆம் தேதி போனால் வீடு இருக்காது, சுற்றிக்கிட்டே இருக்காங்கல்ல. ட்ராவல் பண்ணி மோடி அமித்ஷாவும் சுற்றிட்டு இருக்காங்கல்ல. இப்போ பிரச்சாரத்தை முடிச்சுட்டு போனாங்கன்னா டெல்லியில் அவங்க வீடே இருக்காது. தோற்றதுக்கு அப்புறம் எங்கே போயிருக்க வேண்டிய சார்? ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது சார். இப்போ தமிழ்நாட்டை வந்து தமிழ்நாடு தான் ஆளுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சொல்லுவாங்க. ஸோ அதே போல் ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய மக்களுடைய எண்ணங்கள், ஏன்னா வந்து என்னதான் இருந்தாலும் இவர் வந்து இன்னொரு மாநிலத்திலேருந்து போனவர். ஸோ அங்கே அதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது ஆசையும் இதுவும் இருக்க வேண்டியது தான். இப்போ வந்து இலங்கையில் உள்ள தமிழனை யார் ஆள்றா? சிங்களம் தான் ஆண்டுக்கிட்டு இருக்கான், சிங்களம் தானே. ஆனால் நம்ம ஆசை என்ன, தமிழர்கள் தமிழ் மாநிலத்தை ஆளணும், தனி ஈழம் அப்படின்னு நம்ம பேசிகிட்டே இருக்கோம். காலங்காலமாக அங்கேயும் பேசிகிட்டு இருக்காங்க. 60 வருஷமாக அது போயிட்டுருக்கு. தமிழ்நாட்டை வந்து ஆண்டவர் ஜெயலலிதா தமிழ்நாட்டில் பிறந்தவரா? ஏன்னா கன்னடத்துக்காரர். அவர் வந்து பிறந்தது மைசூரில். அவர் நம்ம அளவில்லையா இத்தனை வருஷம்? எம்ஜிஆர் எங்கே பிறந்தார்? கேரளாவில் பிறந்து கை குழந்தையா தூக்கிட்டு போய் கண்டியில் அவங்க அப்பா வேலை தேடி போய் அங்கே வளர்ந்து அதுக்கப்புறம் இங்கே வந்து இருந்தாங்க. ஏன் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அதாவது வந்து இவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டை தமிழில் தான் ஆளணுன்றது உண்மைதான். திடீர்னு ஒரு தெலுங்குக்காரனா திடீர்னு ட்ரெயின் ஏறி வந்து இங்கே நாமினேஷன் தாக்கல் பண்ணி ஜெயிச்சுட்டு ஆட்சி பண்ணிட முடியாது. எந்த ஸ்டேட்லேயும் எதையும் பண்ண முடியாது. இந்த மக்களோட இரண்டரை கலந்து இப்போ எம்ஜிஆர் இருந்தார் அப்படின்னா, எம்ஜிஆர் வந்து மலையாளின்னு நீங்கள் தமிழ்நாட்டில் யார் சொன்னாலும் நம்பவும் மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. நம்புகிற படிப்பறிவு உள்ளவர்கள் தெரியும், அவர்களுக்கு தெரியும் மலையாளி, அவர் அங்கே பிறந்தவர். ஆனால் எம்ஜிஆர் ஒரு நாளாச்சும் கேரளாவுக்கு போயிருக்காரு, அங்கே போய் தூங்கியிருக்காரு, சொந்த ஊருக்கு போயிருக்காரு. அவர் தமிழக மக்களோட கலந்துட்டார். தமிழ் மக்கள் வந்து அவரோட கலந்து தமிழ் மக்களுக்காகவும் தமிழர்களுக்காகவும் வந்து மாபெரும் செயல்கள்லாம் செய்திருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் உயிராகவும் நெஞ்சில் வைத்து தாங்கக்கூடிய தொண்டர்கள் லட்சக்கணக்கில் இருக்காங்க. அதே மாதிரி ஜெயலலிதா கன்னடத்தை சேர்ந்தவர், கர்நாடகாவை சேர்ந்தவர். கர்நாடகாவுக்கு நமக்கு ஏகப்பட்ட டிஸ்பியூட் இருந்தால் கூட அவர் வந்து தமிழ்நாடு மக்களோட இரண்டரை கலந்து எம்ஜிஆரோட கலந்து அவரோட இருந்து வைத்து அப்படியே ஆட்சியை பிடித்து இருந்தார். அவருக்கும் இன்றைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் வாக்களித்து அவருடைய இதை பின்பற்றாளர்கள் நிறையா இருக்காங்க. அப்போ அவங்க 2 பேர் யார், எங்கேருந்து வந்தாங்க? தமிழர்களாக மாறவில்லையா? ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி புவியியல் ரீதியாக வந்து அங்கே இருக்க மக்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் வறுமையில் இருக்கக்கூடிய மக்கள், பழங்குடியின மக்கள், புயலால் பழங்குடியின மக்கள் தான் அங்கே ஜாஸ்தி. இந்தியாவிலே அதிக பழங்குடியின மக்கள் வாழ்றது அங்கே தான். ஸோ அவங்க வந்து பாண்டியனை வந்து அடுத்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு தன்னுடைய என்ன சொல்கிறது மாநிலத்தின் முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டு இப்போவே அவர் வந்து நிழல் முதல்வராக தான் செயல்பட்டு இருக்கான்னு சொல்லிட்டும் டாக்ஸ் இருக்குது. ஸோ வருங்காலத்தில் ஒரு தமிழர் ஒடிசாவை ஆளக்கூடிய அளவு எந்த அளவுக்கு சாத்தியம்னு நினைக்கிறீங்க? சாத்தியம் 100% இருக்குது. நீங்கள் வந்து இந்த முறை வந்து இவர் ஜெயிச்சிருவார், நவீன் பட்நாயக் ஜெயிச்சிருவார். நவீன் பட்நாயக் வந்து இந்த 5 வருடம் இருக்கலாம், அடுத்த 5 வருடமும் அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அவர் உடல்நிலை கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால 2000 அவரே தான் இருக்காரு. அவர் உடல்நிலை, அவர் வெளிநாட்டில் படித்தவர், அவர் உடல்நிலை வயதாகி விட்டது, உடல்நிலை கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால இப்போயே ஒரு ஆளை கொண்டு வராரு உள்ள. ஸோ வந்து இந்த 5 வருடம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த 5 வருடத்தில் நிச்சயமாக பாண்டியன் வந்து அங்கே முதலமைச்சராக வருவார். பாண்டியன் முதலமைச்சராக வருவதற்கான ஆயிரவாருன்னு கன்ஃபார்மாக சொல்லுவாங்க. என்னன்னா அவங்க கட்சிக்குள்ளேயே வந்து இந்த மூத்த தலைவர்கள்லாம் வந்து இதில் இல்லை, அங்கே வந்து என்னன்னா ஒன் மேன் ஆர்மி தான். அது எப்படி எம்ஜிஆரோ எப்படி ஜெயலலிதாவோ, அதிமுக பொறுத்தளவுக்கு எம்ஜிஆர் தான் நம்பர் 1, மித்த எல்லாமே 0 தான். ரைட்டா? யார் நின்னாலும் வாக்களிக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஜெயலலிதா தான் நம்பர் 1. நீங்கள் அதை தாண்டி யாரும் வாக்குகள் வாங்கி முதலமைச்சர் ஆயிட முடியாது. ஒரு தலைவரை வச்சு தான் அந்த கட்சி அப்படின்றது. அவர் மலையாளியா, தெலுங்கனா, கர்நாடகான்னு பார்க்க மாட்டாங்க. சில பேர் மக்கள் வந்து ரொம்ப ஈகராக போய் விழுந்துருவாங்க. இப்போல ஊடுருவல்கள் உலகம் பூரா சொல்கிறது அந்த மண்ணின் மைந்தர்கள்ன்றதை தாண்டி என்னன்னா
ஒரு உண்மையையும் நம்ம ஒத்துக்கணும். எப்படின்னா சேகுவாரா என்பவருக்கும் ஃபிடல் காஸ்ட்ரோ என்பவருக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் பக்கத்து நாடு கிடையாது, எதுவுமே கிடையாது. இது இந்த பக்கம் சவுத் அமெரிக்காவில் இருக்குது, ஏன்னா சவுத்தில் இருக்குது. அது வந்து நார்த் அமெரிக்கா பக்கம் இருக்கக்கூடிய நாடு. அங்கே போய் அந்த நாட்டோட சுதந்திரத்துக்காக ஒருத்தர் போய் அந்த நாட்டோட சூப்பர் ஸ்டார் ஆகிறாரு அப்படின்றதெல்லாம் இயற்கையாக நடக்கக்கூடியது. மண்ணின் மைந்தர் மனாங்கடி மைந்தர்ன்றது நம்ம சொல்லலாம், அது வேறு விஷயம். அது நம்ம ஆசையாக இருக்கலாம். அப்படி ஒரு தலைவன் நமக்கு உருவானான்னா அவன் வந்து வரணும் அப்படின்றது ஒரு இதுதான், சரியா? இப்போ வந்து இலங்கையில் வந்து பிரபாகரன் தான் ஆளணும் அப்படின்றது தான் எல்லோரோட விருப்பமும். ஆனால் என்ன நடந்துச்சு அப்படிங்கும்போது இன்றைக்கி சிங்களம் கையில் தான் ஆட்சி இருக்குது. ஒரு காலத்தில் தமிழர்கள் கையில் அந்த ஆட்சி இருந்தது. 2 வழக்கறிஞர்கள் கட்டுப்பாட்டில் தான் இலங்கையே இருந்துச்சு. சிங்களம் பூரா இருந்தான். அது ஒரு காலகட்டம். இது ரெண்டாவது ஒரு காலகட்டம், ஒரு காலகட்டம் அப்படின்னு இந்த உலகம் வந்து மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். அதில் யார் வருவாங்கன்னா வருவதுன்றது ஒரு ஆசை. திடீர்னு ஒருத்தன் ஆந்திராவிலேருந்து இது ஹைதராபாத் எக்ஸ்பிரஸில் ஏறி வந்து அடுத்த நாள் ஆனான்னா அவங்க விட மாட்டாங்க, மக்களை ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் மக்களோட இரண்டரை கலந்து இங்கேயே செட்டில் ஆகிட்டாயின்னு வைங்க, யாராக இருந்தாலும் ஒரு 20 வருஷம் 25 வருஷம் மக்களுக்கு பிடித்த மாதிரியான ஒரு நபராக இருந்து விட்டால் அவர்கள் வைத்து கொண்டாட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த வரிசையில் வந்து ஒடிசாவை வந்து விரைவில் ஒரு தமிழன் ஆளுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. நிறையா இருக்குது. நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஃபார் டைம் சார். Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Choose who you want to be. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர்.